OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். நம்மளுடைய OPOS கிச்சன் சேனலில் நிறைய பேர் குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை அவங்க கண்ணு முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்து அதோடைய எஃபிஷியன்சியை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதோடைய அடுத்த ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது. ஹலோ, நம்ம வீடியோவில் சார் இந்த இருங்க சார், நான் உடனே செக் பண்ணுறேன் சார். இப்போ கூட ஒரு வியூவர் தான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய ஓகே. ஸோ இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் அதை நம்ம அப்கிரேட் பண்ணிவிடுவோம். இது மாதிரி நம்ம OPOS கிச்சனில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் டைமில் இந்த ஆஃபீஸ் டேபிள்லேயே ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுற ஒரு ரெசிபியை வச்சு நம்ம லன்ச் சமைக்க போகிறோம் நம்ம OPOS குக்பாட்டில். ஸோ குக்பாட் எப்போவுமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க் டேபிள், கிச்சன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிளேஸ் எங்கேனாலும் ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி குக்பாட் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆப்பில் பார்க்கலாம். OPOS செஃப் ஆப்பில் ஈஸியாக பண்ணக்கூடியது. லஞ்சுக்கு பிரியாணி நிறைய பண்ணியாச்சு, பன்னீர். ஓகே, ஸோ தமிழ்லேயே இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியில் இந்த புலாவ், பேசிக்கலி இந்த புலாவ் ஐட்டமில் என்னென்ன ரெசிபீஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அரிசி, அப்புறம் கேரமலைஸ்டு ஆனியன், துருவன இஞ்சி, சால்ட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம ரொம்ப பேசிக்காக குக்கிங்க்கு வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆஃபீஸ் டேபிளில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த தேரி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, பிரதர் சொல்லுங்கள் பிரதர். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடேவா? நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிட்டுமா? ஏன்னா நான் ஒரு சின்ன குக்கிங்கில் இருக்கேன். அந்த குக்கிங்கே 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மொத்தமாகவே. பிரியாணி இல்லை, எல்லாருமே குக்கிங்னா பிரியாணி தான் கேட்குறீங்க. பிரியாணி கிடையாது, இது வேற ஒரு ரெசிபி. நான் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கூப்பிட்றேன், திரும்ப கூப்பிட்றேன். ரைட். நிறைய கால்ஸ் இருக்குங்க. குக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது. சீக்கிரம் குக் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் தயாராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெசிபி படி என்ன போட்டிருக்கிறாங்க. 1 கப் 200 கிராம் பாசுமதி அரிசி இந்த இருக்குது. சோக்குடு பாசுமதி அரிசி ரெடியாக இருக்குது. தடுக்காவும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஊற வைத்த அரிசி, அரிசியை ஃபுல்லாக போட்டுக்க சொல்கிறாங்க. ஸோ அரிசி இருக்குது, அந்த அரிசியை ஃபுல்லாக போட்டுடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் அரிசியை போட்டாச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் கேரமலைஸ்டு ஆனியன். ஸோ கேரமலைஸ்டு ஆனியனும் போட்டாச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி, துருவின இஞ்சியும் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் எல்லாம் குக் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேரமலைஸ் ஆனியன்லாம் நம்ம 1 வீக்குக்கு தேவையானதை ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டா குக்கிங் ஈஸி. அப்புறம் மஞ்சள் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீயும் 1 டீஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா தட்கா, நல்ல ஸ்பைசி அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக தட்கா போட சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம். ஸோ தட்காவும் போட்டு முடிச்சதுக்கு பிறகு 1 கப்பு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. 1 கப் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் பவுல்லாம் வரக்கூடிய அந்த 1 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்குறாங்க.
1 கப் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு என்ன போட்டிருக்காங்க, நன்றாக கலக்கவும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சள், உப்பு, தடுக்கா, தாளிப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கீ ஸ்மெல்லு நல்லா வருது. ஸோ உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னர் வெசலில் தூக்கி உள்ளே வச்சிடலாம். என்ன மோடு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து புலாவ் மோடு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆப்ஷன் வச்சாச்சு, வெண்டிங் க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து டியூரேஷன் காட்டுறது பார்த்திங்கன்னா 2 minutes காட்டுது. ஸோ அது ப்ரெஷர்லாம் செட்டில் ஆகிறதெல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 5-10 minutesல ரெடி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை நிறைய பேர் இப்போது குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் ஓப்போஸ் கிச்சனில் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வாங்கி வச்சும் நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எங்கள்கிட்ட கூப்பிட்டு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய டவுட்ஸும் கேட்குறாங்க. இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, இந்த குக்பாட்டை நாங்கள் எங்கே வாங்குறது, ஆன்லைனில் கிடைக்குமா இல்லை கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட எப்படி ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோவில் ஒரு நம்பர் ஒன்று நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குக்பாட் எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும், டோர் டெலிவரி வரும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ குக்பாட்டை வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் இந்த குக்பாட்டை வாங்கலாம். ஸோ 2 minutes கழித்து அது பீப் சவுண்டுக்கு அப்புறம் நம்ம அதை ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்மளுடைய லஞ்ச் இன்றைக்கி சாப்பிட்றலாம். மீன்வேல் எனக்கு 2-3 கால்ஸ் இருக்குது, அந்த கால்ஸை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பிரதர், ஷூர், நான் மெயில் அனுப்பிச்சிட்றேன் நான். ஓகேங்க, நான் லஞ்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன், பேசிடலாம். தேங்க்யூ. பை. ஓகே, நமக்கு வந்து இப்போது ப்ரெஷரும் செட்டில் ஆகி நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பட் ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மட்டர் கீ தேரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அப்போ இந்த மட்டர், அதாவது இந்த ஃப்ரெஷ் பீஸை ஆட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ ஆஸ் பர் இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டில் ஆனதுக்கு பிறகு இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ரைஸ் நல்லா வெந்திருக்குது. இதே ஹீட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் பீஸ் 1/4 கப்பு உள்ளே ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுலேயே ரைஸ் வெந்திருக்குது. பட் நம்ம பட்டாணி வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம். என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ஹீட்லேயே அந்த பட்டாணியும் குக் ஆகிடும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கு. ஃப்ரெஷ் பீஸ் மட்டர் உள்ளதுக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்குது. ஃப்ரைடு ஆனியன்ஸையும் போட்டுட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம திரும்ப செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ மெயினாக ஆன்லாம் பண்ண தேவையில்லை. அதே ஹீட்டில் அது ரீட்டைன் ஆனாலே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் பீஸும் நல்லா குக் ஆகி அதோட பிளெண்ட் ஆகிடும். ஸோ மட்டர் தேரி, அதாவது மட்டர் புலாவ், இது வந்து யூபி ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெசிப்பியில் போட்டிருந்தது. அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். உள்ளே நம்ம ஃப்ரெஷ் பீஸையும் உள்ளே போட்டு அதுவும் அந்த சூட்லேயே வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட லஞ்சை சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ நல்லா அந்த நெய் ஸ்மெல்லு பிரமாதமாக இருக்குது. நல்லா சூடாகவும் இருக்குது. கொஞ்சம் நம்ம நட்ஸு மேலே போட்டு ஸோ ரெடி டு சர்வ். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஸோ நீ என்னோடய லஞ்சை நானே சமைச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரைஸ் வெந்திருக்கு. நல்ல ரைஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஒரு டாப் ஹோட்டல்லேருந்து, ஒரு ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வருது அப்படின்னா இது என்ன ஒரு ஃப்ளேவர், என்ன ஒரு கலர் ப்ரெசன்டேஷனில் இருக்குமோ அதே ப்ரெசன்டேஷன் இங்கே வந்துடுச்சு. ஒரு உத்தரப்பிரதேஷில் ஒரு வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செஞ்சாங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு எந்தவித காம்ப்ரமைஸும் ஆகாமல் வந்துக்கிது. என்ன ஆச்சரியம்னா, நான் சமைச்சு இது அத்தனையும் இவ்வளோ நல்லா வந்திருக்குதுங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது நம்ம ஒன்றும் பெருசாக மிஸ்அப் பண்ணிக்கல. சிம்பிளாக நம்மளுடைய ஒர்க் டேபிள்லேயே உட்காந்து
இந்த குக்கிங்கை முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்கும். நம்ம வந்து ரைஸ் குக்காய் முடித்ததுக்கு பிறகு தான் ஃப்ரெஷ் பீஸ் உள்ளே போட்டோம். பொதுவாக அந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கூட கரெக்டாக வெந்திருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலை. நல்லா வந்திருக்குது. ஸோ எக்ஸலண்ட் மட்டர் தேரி, அதாவது யூபி ஃப்ரெஷ் பீஸ் புலாவ் ஃபார் லஞ்ச்.